நாங்க கேட்கிற கேள்வி, நாட்டோட வளர்ச்சிக்காக மக்கள் தொகை கட்டுப்படுத்தின மாநிலங்கள் ஏன் பாதிக்கப்படணும்? மற்ற மாநிலங்களுக்கு மக்கள் தொகை அடிப்படையில் அதிகரிக்காதுன்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? முன்னாள் பிரதமர் நேரு அவர்களும் திரு வாஜ்பாய் அவர்களும் உறுதி கொடுத்த மாதிரி பிரதமர் மோடி அவர்கள் ஏன் உறுதி கொடுக்க மாட்டேங்கிறார்? மாண்புமிகு பிரதமர் அவர்களே, எங்களுக்கு எழுத்துப்பூர்வமா உறுதி கொடுங்க. இப்ப இருக்கிற மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு மேற்கொள்ளப்படாது. 1971 மக்கள் தொகை அடிப்படையில் தமிழ்நாட்டுக்குரிய பிரதிநிதித்துவம் கிடைக்கும். தமிழ்நாட்டுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாதுன்னு உறுதி கொடுங்க. இன்னைக்கு தமிழ்நாடு எழுப்பியிருக்கக்கூடிய இந்த உரிமை குரலை தெலுங்கானா, கர்நாடகா எதிரொலிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய நன்றி. மற்ற மாநிலங்களும் நியாயத்துக்காக உரிமைக்காக குரல் கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த கூட்டத்தின் வாயிலாக இன்னைக்கு நாம விழிப்போடு இருந்து நம்மளோட உரிமைகளை பாதுகாக்கலன்னா எதிர்காலத்துல இனி ஒருபோதும் தமிழர்களுடைய கையில அதிகாரம் வராது. தமிழர்களுடைய சொல்லுக்கு மரியாதையே இருக்காது. அதனாலதான் காலையில நான் வீடியோவில் வெளியிட்ட ஒரு செய்தியை பார்த்திருப்பீங்க. வீடியோவாக வெளியிட்ட செய்தியை உடன்பிறப்புகள் எல்லாம் இந்த செய்தியை எல்லாருக்கும் எடுத்துக்கிட்டு போகணும்னு கேட்டிருக்கிறேன். இங்க கூட்டணி கட்சியினர் எல்லாரும் வந்திருக்கீங்க. நீங்க இது சம்பந்தமா தொடர்ந்து கூட்டம் போட்டு பேசி இது பற்றிய விழிப்புணர்வை கடைகோடி மனிதருக்கு கொண்டு சேர்க்கணும். மார்ச் 5ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்திற்கு நான் அழைப்பு விடுத்திருக்கிறேன். அதுல கட்சி பாகுபாடு இல்லாம எல்லாரும் கலந்துக்கணும். பிரதான எதிர்கட்சி அதிமுக கலந்து கொள்ளும் என்ற செய்தி வந்திருக்கு. மகிழ்ச்சி. கலந்துக்க மாட்டோம்னு சொல்லி இருக்கிறாங்க. நான் அவங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புவது, இன்னைக்கு பாஜகவை மகிழ்விக்க நீங்க பண்ற அரசியல் சூழல்ல தமிழ்நாட்டுக்கு தீங்குதான் ஏற்படும். பாஜகவை நம்பி போனவங்க அவங்களுடைய தேவை தீர்ந்த உடனே மற்ற மாநிலங்கள் என்ன ஆனாங்களும் நீங்களே சிந்திச்சு பாருங்க. மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற பாஜகவினருக்கு சேர்த்து நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது, இந்த விவகாரத்துல தமிழ்நாட்டுக்கு துணையா நில்லுங்க. தயவு செஞ்சு உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணாதீங்க. நாம எல்லாரும் ஓரணியில் இருக்கோம்னு மற்ற மாநிலங்களுக்கு காட்டணும். அது மூலமா தான் வர இருக்கக்கூடிய ஆபத்தை தடுத்து நிறுத்த நம்மோட உரிமையை வென்றெடுக்க முடியும். வென்றெடுத்தால் தான் எதிர்காலத்தை பாதுகாக்க முடியும். நம்முடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்கு நாம் இதை செஞ்சாகணும். இத தவறு விட்டோம்னா நமக்கான அடையாளமே இல்லாமல் போயிடும். எனவே நான் மீண்டும் கேட்டுக்கிறேன், நாம் எல்லோரும் ஒற்றுமையா ஒரே அணியிலே இருப்போம். தமிழ்நாட்டு உரிமைகளை பாதுகாப்போம். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். நன்றி, வணக்கம்.